Hello students, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன டாஸ்க் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த வீடியோ செஷன்ல என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வீக்ஸ் 27 லெசன்ஸ் per வீக் 4 லெசன்ஸ் 1 மார்க் தரவு பண்ற மாதிரி இந்த யூடியூப்ல லெசன்ஸ் நம்ம 1 மார்க்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். 10th ஸ்டாண்டர்ட்னுடைய சோஷியல். ஓகே, ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோல நம்ம அதை பத்தி சொல்லியிருப்போம். இதுல அதனுடைய கண்டினியூஷனா இப்போ நம்ம ஜியாகிரபி இந்த பர்டிகுலர் வீடியோ செஷன்ல ஜியாகிரபி ஃபர்ஸ்ட் லெசனும் சிவிக்ஸோட ஃபர்ஸ்ட் லெசனும் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள என்ட்ரு ஆகலாம். இது இந்த இந்த டைப் எதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குயிக் ரிவிஷன் அண்ட் ஈஸி டு ரீகேப் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் இந்த ஷெடியூலே நம்ம ரெடி பண்ணியிருக்கு. ஓகே, லெசன் நம்பர் 1 ஜியாகிரபி கம்ப்ளீட்டா இந்தியா பத்தி தான். லொகேஷன், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். இந்த லெசன் நல்லா தெரியும். லெசன் டைட்டில் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல நம்ம ஒரு ஸ்லைட்லயும் ரெண்டு கொஸ்டின் ரிப்பீட் பண்றதுக்கும் ஈஸி ரீகேப்க்கும் இது ரொம்ப ஈஸியா இருக்கும்னா இந்த ஸ்டைல்ல கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ஹைட் டாப் டு பாட்டம் என்ன ஹைட்னு கேட்கிறாங்க. 3214 3214. இந்த பர்டிகுலர் ஆன்சரை சூஸ் பண்றோம். 3214 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட், the dash river is known as Sara of Bihar. Kosi is called Sara of Bihar. Okay, next question. Question number 3. A land mass bounded by sea on 3 sides. 3 பக்கம் கடல் இருக்கு. India is such a country. இது வந்து நம்ம peninsula அப்படினு. Peninsula. Next, 4th question. The Palk Strait and Gulf of Mannar separate India from எந்த கண்ட்ரியை செப்பரேட் பண்ணுது? 2 பர்டிகுலர் பார்ட். ஒன், the country name is ஸ்ரீலங்கா, நம்மளோட ஐலாண்ட் நெய்பர். அவர் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்பாடி நெய்பர். நெக்ஸ்ட் 5th one, the highest peak in South India is ஆனைமுடி. Dash plains are formed by the older alluvium, பாங்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மொத்தம் இதுல 7 சூஸ் இருக்கும். இதுல இந்த 7 சூஸ நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். புலிகட் லேக் இஸ் லொகேட்டட் இன், இது வந்து நம்ம 2 பேருக்கும் சென்டரான ஒரு பார்ட்ல இருக்கு. இது வந்து ஒரு பேர்ட் சாங்சுரி, தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஓகே, நெக்ஸ்ட் ரோமன் பாத்தீங்கன்னா நம்மளோட மேட்ச் ஃபாலோயிங் ஈஸியஸ்ட் பார்ட். சாங்போ அப்படின்னா பியூரிஃபையர். இந்த பியூரிஃபையர்ன்றது எங்க இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும்? சாங்போ ரிவர் பிரம்மபுத்திரா இன் திபெத். நெக்ஸ்ட், யமுனா tributary of river கங்கா. நியூ அலுவியம் காதர். இதுல உங்களுக்கு டக்குன்னு ஒரு சின்னதா ஒரு டவுட் வரணும். சார், நம்ம சூஸ்ல ஒரு கொஸ்டின் பார்த்தோமே, அது ஓல்டர். இங்க நியூ. ஓல்டர் வந்தா பாங்கர், நியூ அலுவியம் வந்தா நியூ வந்தா நம்ம காதர் அப்படின்னு பிரசன்ட் பண்ணோம். நெக்ஸ்ட், the 4th one, Mount Godwin Austen, highest peak in India. The last one, Coromandel Coast, southern part of East Coast Plain. 2 4 1 5 3. Okay, next exercise 1, give reasons. Himalayan rivers are called M4 mountain. இதுக்கு என்ன எழுதணும்? It is newly formed a few million years ago அப்படின்னு இதுல கவர் பண்ணிடும். நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல். ஜஸ்ட் நமக்கு 1 மார்க் நமக்கு ஸ்டேட்மெண்ட். அதனால இது என்ன போறோம்? நியூலி ஃபார்ம்ட் a few million years ago. நெக்ஸ்ட், நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல். ஹிமாலயன் ரிவர்ஸ், அதுதான் நம்ம நார்த் இந்தியன் ரிவர்ஸ் சொல்றோம். சோ என்ன எழுதணும் நம்ம? ஹிமாலயன் glaciers supply water. So
So North Indian rivers are perennial. Perennial na continuous source of water. Next, South Indian rivers are east flowing. இதுக்கு என்ன ரீசன்? Dissected by mountains. அதனால நமக்கு என்ன ஆகுதுங்க? South Indian rivers are east flowing. ஏன்னா இவங்களுடைய நெக்ஸ்ட் என்ன பண்ணு? கமா origin from Western Ghats flow towards east. So South Indian rivers are east flowing. இப்போ இந்த டிஸ்டிங்விஷஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம 1 மார்க் மட்டும்தான் இதுல கவர் பண்றோம். ஸோ இதையும் சேர்த்து நீங்க தரவா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளோட ஜியாகிரபி ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கம்ப்ளீட்டா அந்த ஸ்லைட்ஸ்ல ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லெசன். இதுல இருந்து நம்ம கண்டிப்பா போர்டு எக்ஸாம்ல 1 மார்க்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Indian Constitution. Which of the following sequence is right regarding the preamble? இதுல என்னன்னா அது ஒரு ஆர்டரா இருக்கும். Sovereign, Socialist, Secular, Democratic, Republic. Option D. Sovereign, Socialist, Secular, Democratic, Republic. How many times the preamble? Once. Preamble na preface of the text. Okay, next. A foreigner can acquire by using naturalization. Through naturalization. இந்த நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்ல பாயிண்ட் நம்பர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல வர அப்படியே டெக்ஸ்டுவல் லைன் அதுல இருந்து வரதான் இது. அப்படியே டைரக்டா நீங்க சூஸ் பண்ணிடலாம். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இதுல எது வந்து பொருந்தாது அப்படின்னு கேக்குறாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இத பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ப்ளூ கலர் பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. பை த 44 அமெண்ட்மெண்ட் இதை ரிமூவ் பண்ணது 1978ல சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சோ அதனால இது என்ன பண்ண, இட் இஸ் நாட் பிராக்டிசிங். இது வந்து நமக்கு பொருந்தாது. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் ஒன். One of the following is not an instant of an exercise of fundamental rights. Parents' property is inherited by the children. இதுல ஆப்ஷன் டி. சோ அந்த ரைட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ண விஷயம். Which one of the following rights was described by Dr. B.R. Ambedkar as the? இது வந்து நமக்கு 1 மார்க்கா மாத்தி கூட கேட்கலாம். ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நமக்கு மாத்தி கூட கேட்கலாம். அது என்ன ஒரு ஆன்சர்? ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஓகே, நெக்ஸ்ட். One of the following is not an instant of an exercise. அதே क्वेश्चन தான் திரும்பி நமக்கு இந்த ஸ்லைட்ல ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, next, right to constitutional remedies. Next, question number 7. How can the fundamental rights be suspended? எப்போ சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. If the president orders it during the national emergency. இது வரைக்கும் 3 times நமக்கு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சோ இதுல அந்த டைம் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்காது. Where from the fundamental duties are taken out from? Duties, rights தெரியும். Duties எங்க இருந்து சார் எடுத்தோம்? From Russian Constitution. Rights ன்னு கேட்கும்போது நம்மளோட அந்த USA பார்ட்ல இருந்து வரும். ஓகே, அதே நம்ம கான்ஸ்டிடியூஷனே பார்த்தீங்கன்னா இட்ஸ் a milling part of 2 countries. One is USA and another one England. ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து, under which article financial emergency can be proclaimed? இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணாத எமர்ஜென்சி இதுதான். ஆர்டிகல் நம்பர் 360. ஃபினான்சியல் எமர்ஜென்சி பாயிண்ட் வந்து தெளிவா நோட் பண்ணும். நெக்ஸ்ட், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். இதுல 2 மட்டும்தான் நமக்கு கமிஷன். சர்க்காரியா அண்ட் ராஜமன்னார். 1 and 2. 1 and 2 is the answer. ஓகே, நெக்ஸ்ட், fill in the blanks. ரொம்ப ஈஸியஸ்ட் பார்ட் நமக்கு. The concept of constitution first originated in USA. Dash was elected as the temporary president of Constituent Assembly. டாக்டர் S.P. சின்ஹா இல்லனா சச்சிதானந்த சின்ஹா. இப்படி ஷார்ட்டாவும் எழுதலாம் இல்ல ஃபுல்லாவும் எழுதுங்க. He was the first law minister. Okay. The Constitution of India was adopted on 26th November 1949. Dash writs. Writsனா
a special order or command issued by the court with its seal, high court and the supreme court. 5 totally 5 ஒன்னு நம்பர்ல எழுதுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, சிம்பிளா வேர்ட்ஸ்லயும் பிரசன்ட் பண்ணிடுங்க. Fundamental duties have been given to the citizen of India under the article 51A is the correct answer for this. இது வந்து இந்த 5 filling the blanksல நம்ம கண்டிப்பா ஒரு 1 மார்க்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போர்டு எக்ஸாம்ல. ஓகே, நவ் மேத்ஸ் ஃபாலோயிங் ரொம்ப சிம்பிளான பார்ட். சார் மேத்ஸ் ஃபாலோயிங் ஒரு ரோமனே இல்லையே, இது எப்படி நமக்கு வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம், ஒரு டவுட் இருக்கலாம். ஆக்சுவலா மேத்ஸ் ஃபாலோயிங்க எப்படி மாத்தி கேட்கலாம் அப்படின்னா 1 மார்க்ல, அதாவது filling the blanksலயும் கேட்கலாம், இல்ல சூஸ் a correct answerம் கேட்கலாம். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, preamble பண்டிட் ஜவஹர்லால் நேரு, மினி கான்ஸ்டிடியூஷன் 42nd அமெண்ட்மெண்ட், கிளாசிக்கல் லாங்குவேஜ் அதாவது பழமையான இல்லைன்னா தொன்மையான அப்படின்னு அர்த்தம், கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ், நேஷனல் எமர்ஜென்சி 1962. ஓகே, நம்ம ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா பினான்சியல் எமர்ஜென்சி பார்த்திருப்போம், இது நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண இயர் 1962. ஸோ இந்த 5ல இதை வந்து நமக்கு filling the blanksல கேட்கலாம். மேத்ஸ் ஃபாலோயிங் ரோமன் கிடையாது. ஸோ ஜியாகிரபிலையும் சரி, ஈவன் ஹிஸ்டரி பார்ட்டும் சரி, அண்ட் ஈவன் எக்கனாமிக்ஸ் பார்ட்டும் சரி, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு எதுல கேட்கலாம், filling the blanksல கேட்கலாம், இல்லையா சூஸ் கரெக்ட் ஆன்சரும் கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ செஷன்ல நம்ம 2 லெசன் பார்த்திருக்கோம். இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ்ல அட் த மேக்ஸிமம் பாசிபிள் ஈவன் ஒரு லெசன் போட முடிஞ்சா போடுறேன், அப்படி இல்லைன்னா 2 லெசனா விட நம்ம பினிஷ் பண்ணிடலாம். இதை வந்து நீங்க 7 டேஸ் அந்த வீடியோஸ் வந்து நீங்க 1 by 1 எடுத்து ரீகேப்க்கு யூஸ் பண்ணுங்க. இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு செக்யூர் த 14 out of 14 ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நாங்க இந்த வீடியோவை அப்லோட் பண்றோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.